ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா சார். இப்போ இருக்கிற பெரும் பிரச்சனையிலே பண பிரச்சனை தான் நிறைய பேத்துக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கடனாக இருக்கட்டும், என்ன சம்பாரிச்சாலும் எனக்கு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதான் நம்ம கேட்டிருக்கோம். இதில் இந்த பணம் வரக்கூடிய கிரகம் என்ன சார், அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இது நீங்கள் கேட்குற பெரிய ப்ராசஸ்ஸு இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லலாம். பொதுவாக சுக்கரன் தான், சுக்கரனும் குருவும் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஓகே. அவங்க ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ஒவ்வொரு ஜாதத்துக்கும் மாறும். இப்போ மேச லக்னம் எடுத்தா 2 கூடயும் சுக்கரன், ரிஷபம்னு போட்டோன்னா 2ஆம் இடம் மிதுனம் புதன், சரியா? இப்போ மிதுன் லக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடம் சந்திரன், அவர் தான் பணம் கொடுப்பாரு. கடக லக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடம் சிம்ம வீடு சூரியன் தான் அவர் காசு கொடுப்பாரு. அதே சிம்ம லக்கணம் போட்டோம்னா 2ஆம் இடம் புதனோட வீடு, அவர் தான் காசு கொடுப்பாரு. அதே கன்னியா லக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடம் துலாம் வீடு சுக்கரன், அவர் தான் காசு கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு 2 கூடியவர் செவ்வா, அப்போ அந்த செவ்வா தான் அவர் காசு கொடுக்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனுசு, குரு தான் பணம் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த விருச்சிக லக்கணம்ல நல்ல ஒரு பொருளாதாரத்தை அடையும் பொதுவாக. அது போக இப்போ தனுசு லக்கணம் போட்டிங்கன்னா அது 2ஆம் இடமே சனியோட வீடு, சனி தான் பணம் கொடுக்கணும். அதே மகர லக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடம் மகரம், தனுசுக்கு 2ஆம் இடம் மகரம், அவர் தான் பணம் கொடுக்கணும். மகர லக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடமே லக்கணாதிபதியாக 2 கூடையவன், அங்கே உங்களுக்கு பணம் கொடுக்குறது சனி, உங்களுக்கு கொடுக்குறது சனி தான். கும்பலக்கணம் போட்டிங்கன்னா 2ஆம் இடமே யாரோட வீடுனா குருவோட வீடு, குரு தான் பணம் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கு 2 கூடியவர் தான் பணம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பேர். இவங்க எங்கே இருக்காங்க, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க, முன்னாடி இருக்காங்களா பின்னாடி இருக்காங்களா, அதுக்கப்புறம் குருச்சுக்குரனுடைய நிலைமை என்ன, இதை வச்சா அவங்களுக்கு வருமானம் எப்போ வரும் எப்போ வராதுங்கிறது சொல்ல முடியும். இப்போ உதாரணம் ஒருத்தர் துலா லக்கணம் 3ஆம் இடத்துல குருச்சுக்குறேன் 30 வயசுல எல்லாமே கொடுத்து முடிச்சிருச்சு. 2லேயே செவ்வா, 2லேயே அவருக்கு செவ்வா. அப்போ பிகினிங்லேயே ஒரு 18 வயசுல ஒரு தொழிலுக்கு வந்துடுறாரு. 18, 19, 20 அந்த 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 30, 35 வயசுக்குள்ளே அதனுடைய ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அதோடைய ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா ஒரு கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடமே சூரியனுடைய வீடு, சூரியனுடைய 5வது வட்டப்பாதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தான். அதனால தான் சூரியனுக்கு புத்திரகாரகன் யாருன்னா குரு. அவருடைய 5வது வட்டப்பாதையில் என்ன இருக்குது. அப்போ அந்த சூரியனுக்கு 5 கட்ட வரைக்கும் அந்த வருமானம் கொடுக்கும். அவங்க அந்த வயசு வரைக்கும் வருமானம் கொடுக்கும். புரியுதா? இப்போ ஒரு கடகலக்கணம் 2ஆம் அதிபதி சூரியன், அந்த சூரியன் எங்கே இருக்கார், அது அல்ல அந்த சூரியன் 2லேயே இருக்கார். அவருடைய 5 கட்டம் வரைக்கும் என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தனுசு வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு 10 வயசு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50, 60 வயசு வரைக்கும் வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனால் கடகம் அரசாங்க வீடு, 60 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? கடகத்துலேருந்து 10 வருஷம் போடுங்க, தனுசு வரைக்கும் 60 வயசு ஆயிரும். அதே அவங்க சொந்தமாக தொழில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த 60 வயசு வரைக்கும் அந்த பிஸ்னஸில் அந்த கிரகம் நல்லா இருந்து, அந்த குருவும் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ கடகலக்கணத்துக்கு குரு சூரியன் சேர்க்க வந்துருச்சுன்னா பெரிய ஃபினான்ஷியல் பெரிய லெவலில் பொருளாதாரம் இருக்கும். அது திதிசூனியம் பாதகமாகாமல், அஷ்டமாதிபதி தொடர்பு அஸ்தங்கம் அடையாமல் அந்த குரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப்பில் இருப்பாங்க. ஒரு ஜாதகம் இது பொதுவாக இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை தரக்கூடியது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இது அதனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அதிதி தான் தேவலோகத்துக்கு அவங்களுக்கு அமிர்தம் வழங்கக்கூடியவங்க. அப்போ அந்த அதிதி யாகம் செய்யும் பொழுது அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அதுபோக குபேரன் ஒன்று இருக்குது. சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகிறாரு, சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சமாகிறாரு. அப்போ சந்திரன் தான் குபேரன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு ஒருக்கா எல்லாருக்கும் படி கலக்கிறவர், 2 நாளைக்கு ஒருக்கா படி கலக்கிறவர். அப்போ அதை வச்சு ஒரு கால்குலேஷன் இருக்குது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அவங்க மும்பையில் இருக்காங்க. அந்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த உங்கள் பொண்ணு வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை போயிடுது, வீட்டுக்காரோடையும் கருத்து வேறுபாடு. அப்போ நான் அவிட்ட நட்சத்திரத்துடைய குபேரன் மிருதங்க சைலேஸ்வரின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நான் ரெகுலராக பேசக்கூடிய ஆதன் ஆன்மீகத்திலே நான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு அவங்க மிருதங்க சைலேஸ்வரி அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் ட்ரெயினில் ஏறுறாங்க, வேலை கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. அது போக கரூரில் ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்குது. அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல்லையும் அவங்க கொஞ்சம் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க 2 பிரதர்ஸ். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அவங்க அண்ணன் ஜாதகத்தை கொடுத்து தம்பியும் அண்ணனுக்கு உட்காந்து கேட்குறாங்க. அப்போ நான் ஜாதகம் சொல்கிறேன். ஜாதகம் சொல்லும்போது அவர் சொல்கிறார், சார் எல்லாம் பலன் சொல்லி முடிச்சாச்சு அண்ணனுக்கு, என் தம்பி உங்ககிட்ட பேசுங்கிறன்னு கொடுக்குறாங்க. அப்போ அவர் வாங்கிட்டு, சார் இந்த மாதிரி மிருதங்க செயலை சொல்லி நீங்கள் சொன்னீங்க, சொத்து பிரச்சனை நிறையா இருந்துச்சு, லோன் ஒன்று பெரிய லோன் இருந்தது,
இங்கே போயிட்டு வந்து ஒரு 6 மாதத்தில் எனக்கு பெரிய ஒரு ஆர்டர் வந்துச்சு, இந்த லோனை க்ளோஸ் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சந்திரனை மையமாக வச்சும் சொல்லலாம், இந்த குரு சுக்கிரன் எங்கே இருக்காருங்கிறத வச்சு சொல்லலாம், அவங்க கட்டத்தில் 2 குடையர் எங்கே இருக்காருங்கிறத வச்சும் சொல்லலாம். அந்த 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா மெட்டல் கட் பண்ணுறதுலாம் கிடையாது, கோவில். அதான் அந்த கோயிலுக்கு போனால், இந்த கோயிலுக்கு போனால் அது சக்ஸஸ் ஆகும். இப்போ எனக்கு 2 குடையரே புதன், ஆனால் எனக்கு சந்திரனுக்கு ஆகாத நட்சத்திரம், ரிஷபத்துக்கு ஆகாத நட்சத்திரம். ரிஷபத்துக்கு போட்டிங்கன்னா அது வைநாசிகம் ஆயிரும், இதுக்கு போட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் ஆயிரும், 17ஆம் நட்சத்திரம் ஆயிரும், உத்திரட்டாதி. அதனால் நான் திருப்பதியே போக மாட்டேன். அதுக்கு போகாமல் தவிர்க்கிறதே எனக்கு குபேரன். ஓகே. ஏமா ரிஷபத்துக்கு நான் லக்கணம் ரிஷபம் வந்துமா, லக்கணம் எனக்கு ரோஹிணி, எனக்கு அதுக்கு 2ஆவது நட்சத்திரம் மிருகசீரிஷம், அதுலேருந்து 22ஆவது நட்சத்திரம் என்னங்கன்னா உத்திரட்டாதி. அப்போ லக்கணப்படியும் உத்திரட்டாதி திருப்பதி வெங்கடாச்சலம் எனக்கு ஆகாது. சந்திரன் நின்றது பூர நட்சத்திரம், பூரத்துலேருந்து உத்திரட்டாதி என்னங்கன்னா 17ஆவது நட்சத்திரம், அதுவும் ஆகாது. அதனால் நான் திருப்பதி போகாமல் இருப்பதே எனக்கு குபேரன். புரியுதா? ஒருத்தருக்கு போகிற மாதிரி வரும், ஒருத்தருக்கு போகாத மாதிரி வரும். புரியுதா இல்லையாம்மா? லக்கணத்திலே 10 குடையவர் உட்கார்ந்துருக்காரு, லக்கணத்திலே 10 குடையவர் இருக்காரு, 10ஆம் இடம் தான் ஜீவனம். நானே சம்பாதிச்சு நானே சாப்பிடுவேன்னா லக்கணாதிபதியும் 10ஆம் அதிபதி ஒன்றா இருந்தால் தான் அவங்க திங்க முடியலன்னு அடுத்த ஆள் தின்ட்டு போயிடுவாங்க. ஓகே. புரியுதா இல்லையா? ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அது சொல்லுவாங்களே நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை திக்கிறான்னு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் சகல பையன் பூரா சொத்தி ஆட்டையை போட்டு போயிட்டான். அதான் நிறைய இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அவர் சம்பாரிச்சு சகல பையன், இவர் குழந்தை இல்லை, சகல பையனை வளர்த்து பூரத்தை அவன் வச்சுட்டு இருக்கிறான். இவரை கொண்டு நானா நாணியில் கொண்டு விட்டுவிட்டான். எப்படி? அப்போ அவங்க சம்பாரிச்சு அவங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த குபேரன் எங்கே இருக்காரு, 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அதுக்கு என்ன விஷயம், இத்தனையும் லாஜிக் இருக்குது. ஓகே சார். எனக்கு உத்திரட்டாதி எனக்கு 2ஆவது நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி, 4ஆவது நட்சத்திரம் பரணி. என்னுடைய துணைவியார் 4ஆவது நட்சத்திரம் பரணி. அதனால் எனக்கு ஆசைப்பட அவங்ககிட்ட தான் கொடுப்பேன், நான் வச்சுக்க மாட்டேன். ஏடிஎம் கார்டு கூட கிடையாது என்கிட்ட. எனக்கு அது எனக்கு ஆகாத நட்சத்திரம். அதுலேருந்து 4ஆவது நட்சத்திரம் எது, அதுலேருந்து 2ஆவது நட்சத்திரம் ரேவதியும் ஆகாது, அஸ்வினி 3ஆவது நட்சத்திரம் அது உருப்படாது. அதுக்கப்புறம் பரணி 4ஆவது நட்சத்திரம். என்னுடைய வருமானம் பூரா அவங்ககிட்ட கொடுத்துருவேன், செலவு காசு கொடுமான்னு வாங்கிக்குவேன், அவ்வளோதான். மாதம் ஒரு 30,000 கொடுமா அப்படி கேட்டு வாங்கிக்கிறது தான். அப்போ அதை எப்படி பண்ணணும்னு ஒரு லாஜிக் இருக்குது. இதெல்லாம் விடாமல், இதெல்லாம் இல்லாமல் சூட்சமாக சில பரிகாரங்கள் நம்ம சொல்கிறது இருக்குது. சில மெட்டல் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்கிறது இருக்குது. ஆனால் பொதுவாக சில பேர் திருப்பதி போனால் எனக்கு வந்து காசு கொட்டிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல சார், அதெல்லாம் இந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்னு? அதெல்லாம் நேற்று காலையில் ஒரு பிரபல ஜோதிடர், அவர் வாஸ்துல எக்ஸ்பர்ட்டு, என்னுடைய நிறைய வாஸ்து நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டு தானேன்னாரு. நேற்று காலையில் வாக்கிங் போகும்போது பேசிட்டு வரேன், என்னென்ன நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு வரேன். ஒரு வாஸ்து சம்மந்தமான ஒரு டிஸ்கஸ் 2 பேரும் பேசிட்டு வர்றோம். அண்ணே அப்போ பேசும்போது நம்ம ஆதலில் ஒரு வாஸ்து நிபுணர் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். அவரை பற்றியான விஷயங்கள் சரி ஏன்னே அதை பற்றி விடுங்கண்ணே, நம்ம மேட்டரை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னென்ன இந்த மாதிரி சமாச்சாரம் பேசியிருந்தார். அண்ணே நம்ம சொல்கிறதுலாம் கரெக்டு தானே, ஏன்னா ஒரு சேனலில் நம்ம திருப்பதி போகக்கூடாதுன்னு பேசணும், இன்னொரு நண்பர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. இந்த கருத்துக்கள்லாம் அங்கே வந்தது. அண்ணே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே, நானும் என் ஒய்ஃபு எங்கள் 2 பேருக்குள்ள சண்டையே போட்டதில்லைண்ணே. நானும் எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து போகிறோம்னே, கோயில் சாமியை கும்பிட்டு வெளியே வரோம்னே, 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் ஆச்சு, சப்புன்னு அரைஞ்சிட்டேனேங்கிறாரு ஒய்ஃபை. என்கிட்ட அப்படி சொல்லு, என் வயசு அவருக்கு, என்னன்னே சொல்கிறீங்கண்ணே, அந்த அக்கா அடிச்சுட்டீங்களா? ஐயா ஏன்னு கேட்குறீங்க, 2ஆவது ஒரு விட போய் அதே மாதிரி சண்டை, ரூம்குள்ளே வந்து என் ஒய்ஃபை அடி அடிச்சுவிட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வயசில் இப்போ இல்லைண்ணே 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மை தானேன்னாரு. அப்போ இது என்னென்ன தத்துவம் அப்படிங்கிறாரு. அண்ணே ஒரு வீடு தான், ஒரு வீடு, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது, டாய்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம்னே, என்ன மாதிரி செல்ல நோண்டுற வளர்ந்தா ஒரு 20 நிமிஷம்னேனாரு. அதுக்கு மேலே உட்காந்தா நாராதா. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தில் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அதனுடைய கிளைமேட்டோ அதனுடைய சில சீதோஷணமோ நமக்கு ஒத்து போகிறதில்ல. அதே மாதிரி அதனுடைய அந்த இடத்தினுடைய கதிர்வீச்சுகள் நம்மளை பாதிக்கும். இப்போ ஒரு ஆளை கொண்டு போய் நெய்வேலியில் விட்டால் எவ்வளோ நேரம் இருப்பார், கறி வெட்டி எடுக்கிறதுல நிலக்கரி வெட்டி இடத்துல எவ்வளோ நேரம் இருப்பார், அங்கே வேலை பார்க்குறவங்க ஜாதகம்னு அப்படி ஒன்று இருக்கும், அவங்களுக்கு அது ஒத்து போகும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து சுவாச பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் கொடுத்து சரி பண்ணுறோம். அது மாதிரி தான் எங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம அதை சொல்கிறோம்.
சரியா? ஓகே சார். பொதுவான ஒரு பரிகாரம்னு அது ஒன்று இல்லை. அதுவும் ஒரு ஒரு ஆய்வில் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். பண வரவு பத்தின விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், நிறைய அன்பர்கள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் ஆஃபீஸ் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லையும் கீழே ஸ்க்ரோலிங் மாதிரி லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். காலை 10 to 1ன்னு நேரடியாகவே உங்களுக்கு சொன்னால் புரியும். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கீழே ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.